பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கிறிஸ்துமஸ் காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ் செய்திகளை இந்த நாளிலிருந்து நாம் தொடர்ச்சியாக சிந்திக்க இருக்கின்றோம். எனவே தொடர்ச்சியாக இந்த செய்திகளை நீங்கள் கேட்க தவறாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த கிறிஸ்மஸை அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக மாற்றும் என்பது சந்தேகமில்லை. இந்த மாதம் முதல் சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நாகர்கோவிலே ஒய்எம்சே ஹாலில் வைத்து நடைபெறும். அதாவது WCC காலேஜுக்கு மேற்கு பக்கம் விஜயதா மண்டபத்துக்கு மேற்கு பகுதியில் ஒய்எம்சே ஹால் இருக்கிறது. காலை 10 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1 மணிக்கு நிறைவுறும். கூட்டத்தின் இறுதியில் உங்கள் யாவருக்கும் அடியார் தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். தொடர்ந்து சிறப்பான கிறிஸ்மஸ் விருந்து, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி மற்றும் கேசரி போன்றவைகளெல்லாம் உங்களுக்காக சிறப்பாக பரிமாறப்படும். ஏதாவது குடும்பத்தார் ஏவப்பட்டால் அதனுடைய செலவினங்களை நீங்கள் பொறுப்பெடுக்கலாம். பிரியத்துக்குரியவர்களே, வருகிற ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் அடியார் தேவனுடைய மாளிகையில் இருந்து என்னை தனியாய் பார்த்து பிரச்சனையை சொல்லி ஜெபிக்க வருகிறவர்களுக்காக காத்திருப்பேன். விரும்பினால் வந்து ஜெபித்து செல்லலாம். மாத்திரம் ஒரே ஒரு ஞாயிறு மாத்திரம். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக இந்த நாட்களிலே நாம்
கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். அநேக ஏழைகளுக்கு நாம் வஸ்திரங்களை வாங்கி கொடுக்குறோம். நமக்கு நிறைய சேலைகள், 1000 சேலைகள் மற்றும் 500 பேண்ட் ஷர்ட் தேவை ஏழை ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக. நிறைய பேர் எல்லா உள்ளத்தோடு இது வரைக்கும் கொடுத்துருக்குறீங்க. இன்னும் நிறைய சேலைகள், நிறைய பேண்ட் ஷர்ட்டு தேவைப்படுகிறது. விரும்பினால் நீங்கள் எனக்கு அனுப்பலாம், பார்சல் பண்ணலாம். இல்லைனா ஃபோன் பண்ணிங்கன்னா வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கொள்வோம். 150 கிலோ மட்டன் 3வது சனிக்கிழமை நம்ம போடுறோம். அதுக்கு 10 ஆட்டுக்கடாக்கள் தேவை. இது வரைக்கும் 5 குடும்பத்தார் ஆட்டுக்கடாக்களை கொடுக்கறதுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 5 ஆட்டுக்கடாக்கள் தேவை. நீங்கள் உங்கள் வீடுகளில் ஆட்டுக்கடாக்களை வளர்ப்பீர்கள் என்றால் நீங்கள் விரும்பினால் தாராளமாக பரிசளிக்கலாம். அது கிறிஸ்மஸ் விருந்துக்காக பயன்படுத்தப்படும். பிரியத்துக்குரியவர்களே, தேவனுடைய மாளிகைக்குள்ளே இருக்கிற முதியோரெல்லாம் மிகவும் சிறப்பான ஒரு ஆவிக்குரிய முதியோரெல்லாம் தினந்தோறும் ஜெபங்கள் நடைபெற்று வருகின்றன. நல்ல நல்ல ஊழியக்காரங்களாம் வந்து அவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அவருக்கு 3 வேளை மிக சிறப்பான உணவு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னும் ஏராளமான இடங்கள் இருக்கிறது. கிறிஸ்மஸ் காலத்தில் களை கொட்டும் சரியான நேரம், நீங்கள் வந்து சேர்வதற்கு சரியான நேரம். பிரியத்துக்குரியவர்கள், நம்ம ஊழியத்தை சார்ந்த சில குடும்பங்களில் திருமணமாகி பிரிஞ்சிருக்கிறாங்க. அவர்களை குறித்து நான் தொடர்ச்சியாக அறிவித்து வருகிறேன். விரும்புகிற குடும்பத்தார் என்னை தொடர்பு கொள்ளலாம். முதலாவதாக நாகர்கோவிலில் ஆர்கிடெக்ட் முடித்திருக்கிற 27 வயது மகள், நல்ல வேலையில் இருக்கிறாங்க, நல்ல குடும்பம். இப்போ ஜெபிக்கிற படித்து வேலை பார்க்குற மணமகன் தேவை. 2வதாக 37 வயது தம்பி, நாகர்கோவிலில் 60 பேருக்கு மேனேஜராக இருக்கிறாங்க, நல்ல ஜெபிக்கிற குடும்பம். ஜெபிக்கிற குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல குணசாலியான மனவாட்டி தேவை. 3வதாக திருச்சி சிட்டிக்குள்ளே பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. அவருடைய மகனுக்கு இப்பொழுது 30 வயதாகிறது, நல்லா படிச்சிருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற மணமகள் தேவை. 4வதாக பொள்ளாச்சியில் மகள் இருக்கிறாங்க, 26-27 வயசு ஆகுது, இளம் விதவை, ஒரு குழந்தை உண்டு, நல்ல அழகான பெண், நல்ல எம்எஸ்சிபியோட எம்ஏபியோட படிச்சிருக்கிறாங்க, ஆசிரியராக இருக்கிறாங்க. நல்ல ஜெபிக்கிற அந்த குழந்தையும் அவங்களை ஏற்றுக்கொள்கிற மணமகன் தேவை. சங்கீதம் 46:9, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். யாருமே யுத்தங்களை விரும்புறது இல்லைங்க. எல்லா பக்கமும் ஒரே யுத்தமாக இருக்கிறது. நாட்டுக்கு நாடு யுத்தம் நடக்கின்றது, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு யுத்தம் நடக்கிறது, அரசியல் கட்சிகளுக்குள்ள யுத்தம் நடக்கின்றது, மதங்களின் அடிப்படையில் மக்கள் இன்றைக்கு ஏராளமான யுத்தங்களை நடத்துகின்றார்கள். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பக்கத்து வீட்டுக்காரோடு உங்களுக்கு யுத்தம் நடக்கலாம், வியாதிகளோடு யுத்தம் நடக்கலாம், வறுமையோடு யுத்தம் நடக்கலாம். எந்த யுத்தமாக இருந்தாலும் சரி, சேதாரங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நிம்மதியாக இருக்கவே முடியாது, நிம்மதியாக தூங்கவே முடியாது, ஒரு நிமிடம் கூட சந்தோஷமாக இருக்கவே முடியாது. என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையில் என்ன யுத்தமாக இருந்தாலும் சரி, என்னை நோக்கி பார். இந்த நாளிலே அந்த யுத்தத்தை நான் ஓய பண்ணுவேன், உனக்கு அமைதியை தருவேன், சந்தோஷத்தை தருவேன். உன் குடும்பத்தோடு நீ உட்கார்ந்து அமர்ந்து சிரித்து நல்லா சாப்பிடலாம், இரவு நிம்மதியாக தூங்கலாம். உன்னை பயப்படுத்துவதற்கு ஒருவரும் இருக்க மாட்டார்கள். எல்லா பக்கம் உனக்கு நிம்மதியை கட்டளையிடுவேன். என்னை நோக்கி பார், அப்பொழுது பிழைப்பாய். உன் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா காயங்களையும் ஆற்றுவேன். எதையெல்லாம் நீ இழந்து போன அதை பல மடங்கு திரும்பி தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு இயேசுவண்டை வாருங்கள், யுத்தங்களை அவர் ஓய பண்ணுவார், உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டளையிடுவார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 1:27 வாசிக்கிறேன். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். இங்கே நம்ம பார்க்குறோம், காட் நீட்ஸ் மேரி ஃபார் கிறிஸ்மஸ். இந்த பூமிக்கு தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் மனு உரு கொண்டு அவர் இறங்கி வருகிறார் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய மகத்துவமான ஒரு காரியம், ஒரு செய்தி. கோடானு கோடி தூதர்கள் ஒன்று கூடி எப்பொழுதும் இடைவிடாமல் ஆராதிக்கப்படுகின்ற ஆண்டவர், 7 குத்துவிளக்குகள் மத்தியில் உலாவுகிறவர், தேவனிகளின் தேவன், தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் புகழப்பட்டு கொண்டிருக்கிறவர், காணக்கூடாதவர், மிகவும் பெரிய பரிசுத்தர். அவர் வான மகிமையை துறந்து இந்த பூமிக்கு மனு எடுத்து வருகிறார். அவ்வளோ ஒரு பெரிய செய்தி. அந்த கிறிஸ்மஸுக்கு அந்த மகத்துவத்திற்கு ஒரு பெண் தேவைப்பட்டாள். அங்கே தான் கிறிஸ்மஸை ஆரம்பிக்குது, மேரிகிட்ட தான் கிறிஸ்மஸை ஆரம்பிக்குது.
தேவதூதன் அனுப்பப்பட்டு திருமணத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க. எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஏஜ் வயதானவர் தேடி போகல, நல்ல வாலிப வயதில் இருக்கிற மரியாளை தேடி தேவதூதன் வருகிறார். வந்து கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்கெல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டவள் என்கிற வாழ்த்துதலை எல்லாம் அங்கே வந்து லாவிஷா அந்த கேப்ரியல் எனப்பட்ட அந்த தூதர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல காண்கிறோம். அது ரெண்டாவது அந்த புகழ்ச்சி, அந்த வாழ்த்துதலில் ரெண்டாவது பார்க்கல. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் காட் நீடட் மேரி ஃபார் கம்மிங் இன் டு திஸ் வேல். இந்த உலகத்தில் வந்து ஒரு கன்னியுடைய வயிற்றில் தான் அவர் பிறக்கணும். அதுக்கு ஒரு கன்னி தேவைப்பட்டால், ஒரு பரிசுத்தவாட்டி தேவைப்பட்டால், தன் வாலிப காலங்களை தன்னை காத்து கொண்ட ஒரு மகள் தேவைப்பட்டாள். குவாலிஃபிகேஷன் வந்து ஷி வாஸ் அ வெர்ஜின். அதனால தான் ஆண்டவர் வந்து அந்த வயிற்றில் பரிசுத்தமுள்ள ஆண்டவர் வந்து குழந்தையாக பிறந்தார். இந்த நாட்களில் அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறீர்கள், இந்த செய்திகளை கேட்கலாம், இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மா இந்த செய்தியை கேட்கலாம். இந்த வாலிப நாட்களிலே ஏராளமான வாலிப பிள்ளைகள் செல்ஃபோன் மூலமாக, இந்த சோசியல் மீடியா மூலமாக பல குரூப்பில் சேர்ந்து பல எக்ஸ்போசர்லாம் கிடைத்து கெட்டு சீரழிவதை பார்க்கிறோம். அவர்கள் கன்னியாக இருக்க வேண்டும், வாலிபத்தில் நாட்களில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்கிறது. நீங்கள் அப்படியாக உங்கள் வாலிப காலத்தில் இந்த மேரியை போல, மரியாளை போல உங்களை சுத்தமாய் நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறீர்கள். God needs you for building his kingdom. Do you know that? கடவுளுக்கு வாலிபர்கள் தேவைப்படுறாங்க, கடவுளுக்கு வாலிப பிள்ளைகள் தேவைப்படுறாங்க. பொட்ட பிள்ளையால் என்ன ஊழியத்தை செய்ய முடியும்? நீ பொட்ட பிள்ளை, நீ ஒதுங்கிரு, உனக்கு என்ன தெரியும், உன்னால் என்ன முடியும் அப்படிலாம் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தேவை, கர்த்தருக்கு ராஜ்யத்துக்கு என்று சொல்லி ஆட்கள் தேவை, வேலைக்கு ஆட்கள் தேவை என்று போர்டு வைத்திருக்கிறாங்க. திருமணத்துக்கு ஆட்கள் தேவை என்று நாமே அறிவிக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, வீடு கட்டுறதுக்கு ஆள் தேவை, எல்லாத்துக்கும் ஆள் தேவை, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் ஆட்கள் தேவை, அவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு என்று சொல்லி ஆட்கள் தேவை, இயேசுவை குறித்து அறிவிப்பதற்கும் ஆட்கள் தேவை. முக்கியமாய் வாலிபர்கள் ஆண்டவருக்கு அதிகமாய் தேவைப்படுறாங்க. நீங்கள் வாலிபத்தில் இருந்து சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் முதலாவது ஆண்டவருடைய ஊழியத்திற்காக உங்களை அர்ப்பணியுங்கள். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தை கேட்டுவதற்கு நீங்கள் தேவைப்படுகிறீர்கள். அன்பு தங்கச்சி, எவ்வளவு படித்தாலும் சரி, எவ்வளவு வேலைக்கு போனாலும் சரி, ஊழியத்தை செய்வேன், ஆண்டவருக்காக நான் முடிந்தது நான் செய்வேன், ஆண்டவர் இயேசுவை குறித்து முடிந்தவரைக்கும் என்னோடு படிக்கிறவர் இடத்துல எனக்கு தெரிந்தவர்கிட்ட நான் அறிவிப்பேன். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒருவரிடத்திலாவது நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் அறிவிப்பேன், நற்செய்தியை அறிவிப்பேன். Preach the gospel and good news. முடிந்த வரைக்கும் எல்லாருக்கும் நான் வழிகாட்டுவேன். முடிந்த அளவுக்கு கிறிஸ்துவின் பக்கமாக ஒரு சேனையை நான் என்னோடு கூட அழைத்து கொண்டு வருவேன். ஆண்டவரே, எனக்கு என்ன ஊழியத்தை நீ தந்தாலும் நான் செய்வேன். என்னை எந்த நாட்டுக்கு நீ அனுப்பினாலும், எந்த ஸ்டேட்டுக்கு நீ ஊழியத்துக்கு அனுப்பினாலும் நான் சந்தோஷமாக செல்லுவேன். என் வாழ்க்கையில் ஊழியம் செய்வது, உமக்காக நிற்பது என்னுடைய முதல் ப்ரையாரிட்டியாக, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். அதை நான் வாஞ்சிப்பேன். எந்த வேலைக்கு போனாலும், யாரை திருமணம் செய்தாலும் ஊழியத்தை நான் விடமாட்டேன் என்று இந்த நாட்களில் நீங்கள் பொருத்தனை செய்யுங்கள். அதுதான் கிறிஸ்மஸை கொண்டாடுவதுன்னு அர்த்தம். அப்போ தான் அது அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ். இல்லை என்றால் அது அர்த்தமில்லாததாக மாறிவிடும். வாலிப மகன், அதே போல் தேவனுடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுங்கள். சனி ஞாயிறுகளில் ஊழியத்துக்காக ஓடுங்க, ஊழியக்காரங்களை தாங்குங்க. ஆண்டவருடைய ஊழியத்திற்காக என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. ஆண்டவருக்காக, அன்று ஊழியங்களுக்காக, சபைகளுக்காக, ஊழியக்காரங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுங்க. ஆண்டவரை தூக்கி சுமப்பதற்கு உங்கள் தோள்கள் தேவை, ஆண்டவருக்காக ஓடுவதற்கு உங்கள் கால்கள் தேவை. வாலிப கால்கள் தான் வேகமாக ஓடும். எலியா 3 வருட பஞ்சகாலத்தை முடிப்பதற்கு கடைசி நேரத்தில் அவர் ஜெபிக்கிறார். தன் தலை முழங்கால கீழாக ஊண்டி ஊண்டி தாழ்மையாக ஜெபிக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஜெபித்து முடித்து விட்டு ஒரு வாலிபனை, ஒரு பிள்ளையாண்டனை அனுப்பி, நீ ஓடி போய் பார்த்து விட்டு வா. மலையில் இருக்கிறாங்க, ஓரத்தில் போய் ஓடி பாரு, ஏதாவது மேகம் தோன்றிருக்கான்னு பாருப்பா. அந்த பையன் வேகமாக ஓடி 7 தடவை ஓடி வந்து இல்லையான்னு சொல்லி கடைசியில் உள்ளங்க இளமையத்தை சொன்னான். ஓடுவதற்கு இளங்கால்கள் தேவை. சபைக்காய் ஓடுவதற்கு, ஊழியத்துக்காய் ஓடுவதற்கு, ஊழியக்காரர்களுக்காய் ஓடுவதற்கு இளங்கால்கள் தேவை அல்லவா? வாலிபர்கள் தேவை என்பதை முதலாவது நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக, அப்படியாக ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குற பொழுது அங்கே என்ன புகழ்ச்சி வருகிறது பார்த்தீர்களா? கிருபை பெற்றவளை நீ வாழ்க, ஸ்திரீகள் எல்லாருக்குள்ளும் நீ பேறு பெற்றவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். யார் ஊழியத்துக்காய் ஒப்பு கொடுக்குறாங்களோ,
யார் ஆண்டுடைய பணியை உண்மையை உத்தமமாக செய்கிறாங்களோ, எதையும் எதிர்பார்க்காம செய்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும், ஸ்திரீகள், ஆண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், எல்லாரும் நீங்கள் தான் பேறு பெற்றவங்க, நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏதோ இந்த ஆசீர்வாதம் இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்றைக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வாருங்கள், உண்மையாய் ஊழியம் செய்து பாருங்கள். எத்தனை வாலிய பிள்ளைகள் உண்மையாய் ஊழியம் செய்கிறாங்க, எத்தனை வாலிய தம்பிமார்கள் உண்மையாய் ஊழியம் செய்கிறாங்க. மார்த்தாண்டத்தில் ஊழியம் நடக்கும்போதெல்லாம் நம்முடைய ஊழியத்தில் ஒரு டாக்டர் அம்மா உண்டு, சவீனா. இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் படித்து நல்ல திருமணத்துக்கு அவங்க காத்திருக்கிறாங்க, டாக்டர் மாப்பிள்ளைக்கே காத்திருக்காங்க. ஒரே ஒரு மகள், செல்ல மகள். அவங்க தான் அந்த டேபிள்லாம் தொடச்சி, அவங்க தான் அந்த இலையெல்லாம் போட்டு நிறைய பேருக்கு சேவ் பண்ணுவாங்க. பிஜி படித்து டாக்டர் அம்மாவாக இருக்காங்க. தாழ்மையை பார்த்தீர்களா? அந்த எல்லோருக்கும் தண்ணி ஊற்றி இலையை எடுத்து கழுவி தொடச்சி அந்த பந்தி பரிமாறுற வேலையில் அவ்வளோ வாஞ்சியாக இருப்பாங்க. எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக அது இருக்கும். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இல்லையா, இதே போல் இயேசுக்காக முடிந்த வரைக்கும் நம்ம உழைக்கிற பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நீ கிருபை பெற்றவள், உன் சரீரம் கிருபை பெற்றது, உனக்கு யாருக்கும் இல்லாத ஞானத்தை தருவேன், புத்தியை தருவேன், தானியலுக்கு கொடுத்தது போல நீ 10 மடங்கு சமர்த்தனாக இருப்பாய். நீ என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நீ வெற்றி பெறுவாய். யாரும் உன்னிடத்தில் போட்டி போட முடியாது. ஒருவருக்கும் இல்லாத பேச்சாற்றலை நான் உனக்கு தருவேன், பிரசங்கிக்கிற ஆற்றலை நான் உனக்கு தருவேன். நான் என்னுடைய கையில் ஒரு வல்லமையான கருவியாக உன்னை எடுத்து பயன்படுத்துவேன். உன்னை பார்க்கிற பொழுது பிசாசுகள் அலரும், உன் கைப்படுகிற பொழுது என்ன வியாதியாக இருந்தாலும் ஓடிவிடும். நீ யார் வீட்டில் கால் வதித்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற சாபத்தின் ஆவிகள் புறப்பட்டு போய்விடும். நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லி எல்லாருக்கும் நான் காண்பித்து கொண்டே இருப்பேன். உன்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுவாங்க, வாயெடுத்து போயிடுவாங்க. நீ கிருபை பெற்றவனாக இருப்பாய், நீ எல்லாரிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய். எல்லாரிடம் உன்னோடு 60 மாணவர்கள் படிக்கலாம். உங்கள் கூட உங்கள் தெருவில் எத்தனையோ 1000 பேர் இருக்கலாம், ஊரில் 1000 பேர் இருக்கலாம், 10000 பேர் இருக்கலாம். எல்லாரிலும் நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருப்பீர்கள். யூ வில் பி தி மோஸ்ட் பிளெஸ்ட் பர்சன். அதுதான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறார். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் அந்த வாக்குத்தை தரார். எல்லாரையும் விட நாம் ஆசீர்வாதமானவங்களாக நாம் இருப்போம். தெருவில் எத்தனை பேர் இருக்கலாம், வெளிநாடுகளில் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க என்ன இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணலாம், என்னெல்லாமோ செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் நமக்குத்தான் கிடைக்கும். நாம் தான் பேறு பெற்றவர்களாக இருப்போம், நாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. சில வருஷங்களுக்கு முன்னால் நான் சொல்ல பஸ்காவை நம்ம ஆசரித்தோம். 1999 வருஷம் நான் சென்னையிலேருந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஊருக்கு வந்திருக்கேன். 4.5 வருஷத்துக்கு அப்புறமா ஒன்றுமே கிடையாது, கிறிஸ்துமஸும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ரொம்ப கஷ்டம். அப்போ அப்பா இறந்து போன புதுசு. காம்பவுண்ட் வால் கிடையாது, தட்டியை வச்சு அடைச்சிருப்பாங்க ஒரு சைடில். அதில் ஆடெல்லாம் ஓட்டை போட்டு உள்ளே வந்துடும். அப்போ இந்த வீடு எப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் பாருங்கள். நான் இருந்த கொஞ்சம் காசு எப்படியோ கிடைச்ச காசை வச்சு நிறைய ஸ்வீட்ஸ்லாம் சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்து நான் முன்னால் வச்சுட்டு பின்னால் வச்சு பேசிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். வேறு அங்கே மொத்தமாக வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒரு நாய் எப்படி எல்லா முறுக்கு இருக்கு காரச்சேவு எல்லாத்தையும் மிச்சர் எல்லாம் தின்னுட்டு போயிடுச்சு. கஷ்டப்பட்டு ரத்தத்தை கொடுத்து சம்பாதிச்சு வந்த அந்த பண்டங்களை எல்லாம் அந்த நாய் உள்ளே எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு. கடைசியில் வீட்டில் யாருக்குமே இல்லை, அவ்வளோ வருது. அந்த மாதிரி என்னுடைய வீடு இருந்தது. அந்த அளவுக்கு கஷ்டம். நான் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது வீட்டுக்கு வரவங்களாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஏன்னா பரிதாபமாக இருக்கும் வீடு. அதுக்கு பிறகு ஒரு புதுமராஜ் அண்ணன், ஜோசப் அண்ணன், புதுமராஜ் அண்ணன் இப்போ இறந்து போயிட்டாங்க. அவருடைய மகன் ரவிலாம் சந்தியில் கடை வச்சுருக்காரு, பழக்கடை. ஜோசப் அண்ணன் பிரகாசபுரம், அவங்க ஆர்சி ரொம்ப பேங்க்கில் கலெக்டராக இருந்தாங்க, டெய்லி கலெக்டராக இருந்தாங்க. அவங்களாம் சேர்ந்து தம்பி அகஸ்டின் டிசிடபிள்யூவில் வேலை பார்க்குறாங்க. நல்ல உள்ளத்தோடு ஒரு டென்ட்டு போட்டு ஆத்துமண் அடித்து வச்சுருந்தாங்க. யார் வந்தாலும் தரையில் உட்கார்ந்தா அவங்களுக்கு ஜெபிப்பேன். பல வருஷமாக என்னுடைய வாழ்க்கை அப்படி எங்கள் தெருவில் மோசமான வீடு, அசிங்கமான வீடு அம்மாவோட வீடாக தான் இருந்தது. ஆனால் இயேசுக்காக உண்மையாயே அப்படி இருந்தாலும் ஊழியம் செய்தபடியினாலே, அவரை விடாமல் பிடித்து கொண்டபடியினாலே, இந்த மரியாளை போல, இந்த யோசேப்பை போல ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்றபடியினாலே ஆண்டவர் இன்றைக்கு இந்த வீடை அழகாய் கட்டி கொடுத்துருக்கிறார். தேவனுடைய மாளிகை 7 ஏக்கரில் கொடுத்துருக்கிறார். மிக பிரம்மாண்டமான கட்டடங்களை கர்த்தர் கொடுத்துருக்கின்றார். செல்வதற்கு மிக பெரிய கம்பெனிகளுடைய பெரிய கார்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எல்லா வசதிகளையும் கவர்மெண்ட் ஜாபை கொடுத்துருக்கிறார். நல்லா ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எவ்வளோ வளர்ச்சி என்று நான் ஆண்டவருடைய நாமத்தில் மகிமைக்காக இதை சொல்லுகிறேன், பெருமைக்காக சொல்லவில்லை. பல வருடங்களுக்கு முன்பு தெருவிலேயே மோசமான வீடாக எங்களுடைய வீடு தான் இருந்தது. ரொம்ப கஷ்டம்.
வீடு வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். பிரியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இவ்வளோ உயர்த்தி வைத்திருக்கிறார். பிரியத்துக்குரியவர்களே, எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி உங்கள் வீடும் அதே மாதிரி ஒரு சாதாரணமான நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் வேலை இல்லாதனால ரொம்ப சாதாரணமான நிலைமையில் எல்லார் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். நோபடி வுட் பி ரெஸ்பெக்டிங். யாருமே மதிக்க மாட்டாங்க. கிறிஸ்மஸுக்கு உங்கள் வீட்டுக்கு யாருமே வர மாட்டாங்க. உங்களை யாருமே இன்வைட் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. காசு இல்லை இல்லையா, வறுமை மாட்டி கொண்டு இருக்கிறது அல்லவா. வியாதிங்கிறதுனால வெளியே போக முடியாது, எந்திக்கவே முடியாத நிலைமையில் இருந்தால் எப்படி கிறிஸ்மஸுக்கு கொண்டாட முடியும்? என்னுடைய வீட்டை 1999 இருள் சூழ்ந்தது போல, காரிருள் சூழ்ந்தது போல உங்களையும் கூட பல சாபங்கள் இருளாம் சூழ்ந்து, வியாதிகள் சூழ்ந்து, வேலையில்லாத திண்டாட்டம், அவமானங்கள், கடன்லாம் சூழ்ந்து கொண்டாடவே முடியாத நிலைமையில் அன்பு தம்பி உங்கள் வீடு இருக்கலாம். வேதனையின் மத்தியில் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். நீங்கள் இயேசுவை தேடி பாருங்கள். மரியாளை போல ஏசப்பாக ஒப்பு கொடுங்க. யோசேப்பை போல ஆண்டவருடைய ஊழியத்துக்கை ஒப்பு கொடுங்க. என்ன அவமானங்கள் வந்தாலும் நான் நிற்பேன் என்று வாக்கு கொடுத்து பாருங்க. கொஞ்சம் வருஷங்களில் ஆண்டவர் உங்களைத்தான் எல்லாரையும் விட அதிக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய், பேறு பெற்ற மனிதனாக, எல்லாருக்குள்ளும் புகழ்பெற்ற மனிதனாக, மனுஷியாக உங்களை மாற்றி வைத்திருப்பார். இயேசப்பாவுடைய ஊழியத்துக்கு உண்மையாய் வந்தோன்னா எல்லாருக்குள்ளும் எல்லாரையும் விட நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்பதுதான் இதில் முக்கியமான ஒரு காரியம். ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னால் குழந்தை உண்டாயிருக்கா அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அவமானமான விஷயம், எவ்வளோ சேலஞ்சஸ் வரும். உலகம் எப்படி பேசும்? வாய வச்சுட்டு சும்மா இருக்குமா? இதெல்லாம் நீ ஏற்றுக்குவியா அப்படின்னு சொல்லி கேப்ரியல் கேட்குறேன். நான் ஏற்றுக்குவேன்னு சொல்லி இந்த அம்மா முதல்ல கேள்வி கேட்குறாங்க, இப்போ ஓகேன்றாங்க. இயேசுவுக்காக அந்த அவமானங்களை அந்த வாலிப வயதில் அவர் ஏற்றுக்கொண்டார்கள். நம்மால் ஆண்டவருக்காக ஏமாற்றங்களையும் இல்லைன்னா வருத்தங்களையும் இல்லைன்னா அவமானங்களையும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா என்பதுதான் ஒரு கேள்வி. ஒரு வார்த்தை யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்மளை சொல்லிட்டாங்க, நமக்கு தாங்க முடியறதில்லை. நம்மளை அது ரொம்ப பாடாப்படுத்துது. இரவுலாம் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரியாக ஒரு காலகட்டத்தில் நம்ம வசிக்கிறோம். நமக்கு அவமானம்னா தாங்க முடியல. எனக்கு 2 ஞாபகம் தான் வருது. நான் சொல்கிறேன்ல, அந்த பிஇ ஆர்கிடெக்ட் முடித்து நான் மேட்ரிமோனியில் நான் முதலாக அவளை தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக அந்த மகளுடைய பாட்டி அம்மா ஹெலன் அம்மா, இப்போ 82 வயசு ஆகுது அம்மாவுக்கு. அம்மா ரிட்டையர்ட் ஆகி 60 வயசில் 58 வயசில் ரிட்டையர்ட் ஆகி அவங்க ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்பில் உள்ள தெருவில் நின்று ட்ராக்ஸ் கொடுத்துட்டு நிற்கிறாங்க. அதில் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இருக்காங்க. அவங்களும் இன்னொரு ரிட்டையர்டான ஒரு அம்மாவும் ட்ராக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, ஊழியம் செய்கிறாங்க. அப்போ அங்கே ஒருத்தர் வந்து, நீ ஊழியமாக செய்கிற, நீ ட்ராக்ஸாக கொடுக்குன்னு சொல்லி செவுட்லேயே அடிக்கிறான். அடித்த அடியில் அம்மா ஒரு 1/2 மணி நேரம் அந்த இடத்துல மயங்கி தரையிலே கிடக்காங்க. யாருமே தூக்கம் வரல. செவுட்லேயே அடி. ஏத்தாப்பில் உள்ள அம்மாவையும் அடிக்கிறான், செவுட்லேயே அடிக்கிறான். அவங்க மயங்கலை. ஆனால் அந்த அம்மா மயங்கியே கிடந்த 1/2 மணி நேரம் மயங்கி கிடந்து பிறகு முழிச்சு வந்திருக்காங்க. ஊழியம் செய்யும்போது செவுட்டில் அடி வாங்கியிருக்கிறாங்க. அதனால அந்த அம்மா எனக்கு ரொம்ப மரியாதை செய்வேன், ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்களும் நம்ம ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிறாங்க. அவன் அடித்தானே, அவனு சண்டை போடவும் இல்லை, கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, ஒன்றும் பண்ணலை. ஆட்டுக்குட்டி மாதிரி அவங்க வந்துட்டாங்க. இரண்டாவதாக ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி நான் பேப்பரில் வாசித்தேன். சின்ன வயதிலிருந்தே ஒரு வாலிபனும் வாலிபப்பிள்ளையும் லவ் பண்ணி பல வருடங்கள் லவ் பண்ணி கல்யாணம் கட்டுறாங்க. லவ் பண்ணி கல்யாணம் கட்டினா சாதிச்சிட்டோன்னு நினைக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, கல்யாணம் வந்து தட்ஸ் எண்ட் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு தான் அவங்களுக்கு தெரியல, தட் இஸ் அ பிகினிங். அதுதான் ஆரம்பங்கிறது தெரியல. சேலஞ்சஸ் ஆர் பிகினிங். ரியல் லவ் வந்து சேலஞ்ச் பண்ணப்படும். ஃபைனான்ஸ் வேணும், எவ்வளோ இருக்குது. 2 பெண் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த சகோதரிக்கு 2 பெண் பிள்ளை, கணவர் டிரைவராக இருக்கார், 2 பிள்ளை அப்படியே ஸ்கூலுக்குலாம் போகுது. ஆனால் இவங்களுக்கு வந்து கணவனோட தவிர்த்து வேறு சிலர்கிட்ட காண்டாக்ட் வந்ததாக சொல்லப்படுது. நம்ம பார்க்கல, நமக்கு தெரியல. அதனால் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூருக்கு போய் அங்கே அம்மா வீட்டில் போயிருக்காங்க. அம்மா வீட்டில் இருந்த பிறகு நிறைய வட்ட பழகுறாங்க. ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அம்மா என் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்பிடுறாங்க. உடனே அவங்க லேடிஸ் ஹாஸ்டலில் போயிருக்காங்க. இப்போ லேடிஸ் ஹாஸ்டலுக்காக பஞ்சம். நிறைய பெண்கள் தங்கி இருக்கிற விடுதியில் அவங்க இருந்துட்டு வேலைக்கு பார்த்துட்டு அங்கேயும் யார் கூடயும் அவங்க ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க சொல்லப்படுது. நமக்கு தெரியல. இங்கெல்லாம் இந்த டிரைவர்கிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க, அவர் கணவர்கிட்ட. உடனே அவர் ஒரு நாள் போய் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு வராரு. ஒருத்தரை கூட்டு போய் காலை நேரத்தில் எல்லாரும் இருக்கும்போது போய், நீ வாமா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு.
அந்த அம்மா கோவப்படுறாங்க, உங்களை வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அவங்க கூட நான் வாழ விருப்பம்னு சொல்லிட்டேன்ல, ஏன் வந்தீங்கன்னு சொல்கிறாங்க. 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது. நான் வரமாட்டேன் அந்த அம்மா உறுதியை சத்தம் போட்ட உடனே அந்த கணவன் மறைத்து வைத்திருந்த அருவாளால் கழுத்தை அறுத்து எடுத்து ரத்தமாய் பீறிட்டு ஓடுகிறது. பக்கத்தில் இருந்த பெண்கள்லாம் சத்தம் போட்டு அலறி ஓடுறாங்க. அந்த கொடூரமான சம்பவத்தை வாழ்நாள் பரியந்து அவங்களால மறக்க முடியாது. மனதளவில் அவங்க பாதிக்கப்படுவாங்கிறத அவர் யோசிக்கலை. ரத்தம் பீறிட்டு ஆட்டுக்குட்டிக்கு மாதிரி பீறிட்டு வரும்பொழுது அவன் நின்று செல்ஃபி எடுத்து அதை வீடியோ எடுத்து சிரித்து கொண்டு நின்று அதை ஸ்டேட்டஸில் வைத்து வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் அனுப்பினானாம் அந்த ஆள். இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவன் மனிதனா என்று எனக்கு தெரியவில்லை. மனித மிருகமாக இருந்தால் தான் அப்படி செய்ய முடியும். மனைவியை கொன்று அதை செல்ஃபி எடுத்து அதை ஸ்டேட்டஸில் வைத்த ஒரு மனிதன். பிரித்துக்குரியவர்களே, இதிலேருந்து நான் கற்றுக்கொள்கிற பாடம் என்னென்னா, இந்த மகள் ஒரு ஆட்டுக்குட்டியாக இல்லை. கணவன் கொல்ல வந்திருக்கிறான், வாக்குவாதம் பண்ணுறான், வேறு மாதிரி போகுது, மொழி சரியில்லைன்னொன்னே அந்த சகோதரி மாத்திரம் சரி நான் வரேன், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி வர முடியாது, நீங்கள் போங்க, நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவங்க ஆட்டுக்குட்டியாக இறங்கி சரண்டர் ஆகிருப்பாங்கன்னா நிச்சயமாக உயிரை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்காது இல்லையா? கோபம் வந்தோன்னா பதிலுக்கு கத்துவது, பதிலுக்கு சண்டை போடுவது, இவங்களும் வில்லு போட்டு அணிக்கும் பொழுது உயிர் போக வேண்டிய சூழ்நிலை விடுகிறது. கிறிஸ்து நமக்குள்ளே பிறந்திருப்பார் என்றால் நாம் சண்டை போட மாட்டோம், நாம் விட்டு கொடுப்போம், நாம் மௌனமாக நாம் இறங்கி வருவோம். பிரச்சனைகள் வருகிற பொழுது நமக்கு பலத்துக்கு அப்பாற்பட்டிருக்குன்னா நம்ம அமைதியாக நின்று கொள்வோம், போராட மாட்டோம், கிறிஸ்துவண்ட ஒப்பு கொடுத்து விடுவோம். நீங்கள் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி அந்த சாந்த குணம் நமக்குள்ளே வரும். நிறைய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரித்துக்குரியவர்களே, இந்த மாற்றங்களெல்லாம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதா என்பது சிந்தித்து பாருங்கள். பிரச்சனை முட்டும் பொழுது, சண்டெல்லாம் வரும்போது, நம்ம திட்டும்போது நம்மளால் அமைதியாக்க முடிகிறதா, பொறுமையாக இருக்க முடியல? நாமளும் பதிலுக்கு இவ்வளோ மாதிரி சத்தம் போட்டு உயிரை இழக்கிறோமா, வேதனையை சந்திக்கிறோமா? இது மனிதன் அதனுடைய வாழ்க்கை இனி எதிர்காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவனுடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. 2 பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆச்சுங்கிறத யாருமே இங்கே சிந்திக்கலை. அதான் வருத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. பிரித்துக்குரியவர்களே, இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நாம் அவமானங்களை ஏற்றுக்கொள்வோம். யாராவது திட்டினாங்கன்னா நம்ம அதை பொறுமையாக நின்று நாம் கேட்போம். பதிலுக்கு நாமளும் திட்டணும், சண்டை போடணும், டென்ஷன் ஆகணும், வெடித்து செதறணும், எக்ஸ்ப்ளோர்ட் ஆகணும், அப்படிலாம் செய்யாமல் அமைதியாக இருப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்பகரமான வாழ்க்கையாக இருக்கும். அதில் நம்ம மறந்துடவே செவுட்டில் அடித்து மயங்கி அரை மணி நேரமாய் தரையில் விழுந்து கிடக்கிறாங்க. இயேசு தான் எழுப்பி இன்றைக்கி வரைக்கும் 20 வருடமாக அவங்களை வாழ வச்சுருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகவே மாட்டாங்க. உங்களை அவமானப்படுத்தி யாருமே நிம்மதியாக வாழ்ந்து விடவே முடியாது. உங்களை அடித்தவர்கள் யாரும் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட முடியாது. அதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்கிற பாடங்களாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்மஸ் காலத்தில் நம்ம நிற்கிறோம். நம்ம ஆண்டவருக்காக அவமானத்தை ஏற்றுக்கொள்வோம், அடிகளை ஏற்றுக்கொள்வோம்னா எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா நீங்கள் இருப்பீங்க, நாம் இருப்போம். யாரும் நமக்கு எதிராக நிற்கவே முடியாது. நம்ம பேறு பெற்றவங்களாக இருப்போம், கிருபை பெற்றவங்களாக இருப்போம், அனைவரிலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்பதுதான் இந்த நாளின் பாடமாக இருக்கிறது. பிரித்துக்குரிய தொடர்ந்து கிறிஸ்மஸ் செய்திகளை ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கும்படியாக நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். நம்ம டைம் வந்தோடனே டிவி முன்னால் உட்காந்துருங்க, கிறிஸ்மஸ் செய்தியில் தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கு அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். கண்களை மூடுவீங்களா? அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட கிறிஸ்மஸ் செய்தியை கேட்க உதவி செய்தீங்க. நீங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறீங்க. வான மகிமையை தொடர்ந்து இந்த பூமிக்கு வந்தீங்க. அதற்கு ஒரு மரியாதை, அதுக்கு ஒரு யோசிப்பு தேவைப்பட்டாங்க. அவங்களுக்கு தகப்பனே அந்த அவமானங்களை சகிக்கிற, பாடுகளை சகிக்கிற ஒரு மனப்பக்குவம் தேவைப்பட்டது. அதுக்கு அவங்க ஓகேன்னு சொன்ன உடனே அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்தீர். எல்லாரும் அவர்களை பேறு பெற்றவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றினீர். இந்த நாளிலும் உமக்காக அவமானத்தை சகிக்க, உமக்காக ஊழியம் செய்ய யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையும் ஆண்டவரை நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஐயா. இது சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, என்ன வியாதியாக இருந்தாலும், அது சுகமாக்க முடியாத வியாதியாக இருந்தாலும், சின்ன வியாதி, பெரிய வியாதி, கட்டி, புண்ணு, இன்ஃபெக்ஷன் எதுவாக இருந்தாலும் இப்பொழுதே அது மறைந்து போகட்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே அப்படியே தகப்பனே, ஆண்டவர் பண நெருக்கடிகளை மக்கள் தவிக்கிறாங்க. கிறிஸ்மஸை கொண்டாடனா எவ்வளோ காசு தேவை, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், சொந்தக்காரங்க வருவாங்க கவனிக்கணும், என்னெல்லாமோ தேவை இருக்கிறது. கர்த்தாவே, நீர் ஒருவரே அதை சந்திக்க முடியும். எப்படியாவது தேவைகளை சந்தித்து உடைய பிள்ளைகள் ஆனந்தமாய் உடைய பிறப்பை கொண்டாட உதவி செய்யுங்க.
வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு அற்புதமாய் வருமானத்தை திறந்து தாருங்க. அதிசயங்களை காண பண்ணுங்க, அற்புதங்களை காண பண்ணுங்க. ஆண்டவரே, நிரந்தரமான வருமானம் வேண்டும், கடனே வேண்டாம், வட்டி கடனே வேண்டாம் ஐயா. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, திருமணம் ஆகலும் காத்திருக்கிறவர்களுக்கெல்லாம் அற்புதம் செய்யுங்க. வேலையே இல்லை, சொந்த வீடு இல்லை, வாகனம் இல்லை, எல்லாருக்கும் அற்புதம் நடக்கட்டும். குடும்பங்கள் கசப்பு, சண்டைகள், சச்சரவு, பிரிவினைகள் வராதபடி, அடிப்பிடி வராதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. அப்புறம் பொல்லாத மனிதர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வர முடியாதபடி வேலி வச்சுருங்க. பொல்லாத ஆவிகளும் பொல்லாத சாபங்களும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. வயதானவர்களை விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, அப்படியே தகப்பனே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்திய தாய்த்து நாட்டை அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், அனைத்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். நான் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். ஏசப்பா, இது அருமையான நாளிலும் கூட ராஜா, என்னுடைய மாடியில் தங்க ஏராளமான இடங்கள் உண்டு. முதியோர்கள், அநேக முதியோர்கள் அழைத்து கொண்டு வாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்டு ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அன்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடன் இன்றைக்கு காலங்கள் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you. Amen.